எங்களால் எங்கள் ஊருக்கு போக முடியாது. எங்கள் ஊருக்கு போனால் எங்களை கொன்னுடுவாங்க, எங்களை கொலை செஞ்சிருவாங்க. என் பையனை அங்கே சிறைபிடித்து வைத்தது போல வீட்டை சுற்றி எப்பொழுதும் ஆட்கள். நான் என்னைக்காவது வருவேன், அந்த குழந்தையை பார்க்க வருவேன். அன்னைக்கு என்னை கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன் பிள்ளை உனக்கு கொடுப்பேன், ஏற்ற வேளையில் கொடுப்பேன், நீ அமைதியாயிரு, என் கரத்தில் அடங்கியிரு, நான் ஏற்ற வேளையில் உன் மகனை உனக்கு நான் கொடுப்பேன். ஏற்ற வேளை வந்தது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அடுத்த வருஷம் ஜூன் மாதம் உன் பையன் உனக்கு கிடைப்பான், உன் பையன் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், நீ ஸ்கூலில் சேர்ப்பேன். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக என் மனைவியிடத்தில் வந்து சொன்னேன், அடுத்த வருஷம் நம்ம பையன் வந்துடுவான், ஜூன் மாதம் ஸ்கூலில் சேர்ப்போம் இப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என் மனைவி என்னை பார்த்து கிண்டலாய் நகைத்தாள், சிரிச்சா. இன்னும் உங்களுக்கு ஜோசியம் பார்க்குற புத்தி போகலையா? இன்னும் உங்களுக்கு இப்படியாப்பட்ட சூழல்களை யோசித்து யோசித்து இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கணித்து சொல்கிறீங்களா? இல்லை, ஆண்டவரின் இடத்துல பேசுனது உண்மை. டைரி எடுத்து எழுது, தேதியை எழுது. என் ஆண்டவர் சொன்னால் செய்வார். சொன்னபடியே என் மகனை என்னிடத்தில் சேர்த்தார். சொன்னபடியே பள்ளியில் சேர்த்தோம். பள்ளியில் சேர்த்தா என் மனைவி சொன்னான், அப்படி என் பையன் எனக்கு கிடைச்சான்னா நான் என் நகைகளை அத்தனையும் கலத்திடுவேன், நான் கர்த்தருக்காக வாழுவேன். இந்த உலகத்தில் என் பையனை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டா, நான் ஆசையாக வச்சிருக்கிற இந்த பொட்டு, இந்த நகை, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன்னு சொன்ன மாத்திரத்தில் என் ஆண்டவர் பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்தார். நகையெல்லாம் கலத்தியாச்சு. காலையில் ஆலயத்திற்கு போய் நன்றி சொல்ல போகிறோம். அன்னைக்கு மாலையிலேயே அதிர்ச்சி செய்தி. மகனை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அதி தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. மகனை கொண்டு போய் மறுபடியும் அங்கே வீடல்லனா எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு தகவல்.